Hi dudes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Again welcome back to Loop Tech YouTube channel. இந்த வீடியோவில் வந்து தெர்மல் பேஸ்ட்னா வந்து என்ன, தெர்மல் பேஸ்ட்டில் வந்து என்ன டைப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, தெர்மல் பேஸ்ட்டை வந்து நம்ம ப்ராசஸரில் வந்து அப்ளை பண்ணலன்னா ப்ராசஸரோட ஹீட் வந்து அதிகமாகி நம்ம சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகிடுமா, இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெர்மல் பேஸ்ட்னா வந்து என்னென்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராசஸரை பற்றி ஒரு சின்ன இன்ட்டு மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டம் வந்து நம்ம வந்து எவ்வளோ அதிகமாக வந்து யூஸ் வந்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிபியூக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராசஸர் வந்து ஹீட் வந்து ஆகும். ப்ராசஸர் வந்து அதிகமாக வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகிடும். அதனால் வந்து ப்ராசஸரை வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணதுக்கு ப்ராசஸர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலர் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. இந்த கூலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸரில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹீட்டை வந்து இந்த கூலர் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் வந்து பண்ணி தரும். ப்ராசஸர் வந்து இங்க இருக்குன்னா அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கூலர் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ப்ராசஸருக்கும் கூலருக்கும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்கும். இந்த சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்கிறதால ப்ராசஸர் ப்ரொடியூஸ் பண்ற ஹீட்டை வந்து கூலரால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அப்சர்வ் வந்து பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து யூஸ் வந்து ஆகும். இந்த தெர்மல் பேஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸருக்கும் கூலருக்கும் நடுவில் நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணிடுவோம். அதாவது ப்ராசஸர் மேலே நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணிடுவோம். இதனால வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஹீட்டை வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து சீக்கிரமாக வந்து அப்சர்வ் பண்ணிட்டு கூலருக்கு வந்து சென்ட் வந்து பண்ணிடும். ஆமாம், வந்து அந்த கூலர் வந்து அந்த ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் வந்து பண்ணும். இப்படி தான் வந்து நமக்கு வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து யூஸ் வந்து ஆகுது. நம்ம வந்து தெர்மல் பேஸ்ட்டை வந்து ஒரு ஹீட் கண்டக்டிவ் மெட்டீரியல் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து தெர்மல் பேஸ்ட்டில் வந்து மொத்தம் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட், இல்லைனா வந்து தெர்மல் கிரீஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த தெர்மல் பேஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வந்து நிறைய பேர் வந்து காமனாக வந்து யூஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து நமக்கு வந்து பேஸ்ட் மாதிரியும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் மாதிரியும் வந்து இருக்கும். இதை தான் நம்ம வந்து ப்ராசஸர் மேலே வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கூலர் வந்து ஃபிட் வந்து பண்ணிடுவோம். ஓகே, இதுக்கு அப்புறமா வந்து ரெண்டாவதாக இருக்கிறது தான் வந்து தெர்மல் பேடு. தெர்மல் பேடுன்றது வேற, தெர்மல் பேஸ்ட்ன்றது வேற, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தெர்மல் பேடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸருக்கு வந்து யூஸ் வந்து பண்ண மாட்டோம். ப்ராசஸரை விட்டு சிபியூவில் இருக்கிற மற்ற ஹார்ட்வேர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் பேட் நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ரேம், எஸ்எஸ்டி, கிராஃபிக்ஸ் கார்டு, இது மாதிரியான ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பில்டாகவே வந்து நமக்கு வந்து இந்த தெர்மல் பேட் வந்து வந்துடும். நீங்கள் வந்து உங்கள் மதர் போர்டில் வந்து M.2 SSD வந்து ஃபிட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ப்ரீ பில்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெர்மல் பேட் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ரேமை வந்து ரெண்டாக பிளந்து உள்ளே வந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த தெர்மல் பேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறமா வந்து மூணாவதாக இருக்கிறது தான் வந்து தெர்மல் லிக்விட். இந்த தெர்மல் லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த தெர்மல் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து கிரீஸ் மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இந்த தெர்மல் லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து லிக்விட் மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த தெர்மல் லிக்விட் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் வந்து இருக்கிறதால ப்ராசஸரில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அப்சர்வ் வந்து பண்ணும். இந்த தெர்மல் லிக்விடோட ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். அதனாலே வந்து இந்த தெர்மல் லிக்விட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பிசி பில்டுக்கு வந்து யூஸ் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த சர்வர் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் லிக்விட் வந்து அதிகமாக வந்து யூஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து தெர்மல் பேஸ்ட்ல வந்து மொத்தம் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்த்தோம். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சில ஸ்டாக் கூலர் வந்து வாங்கும்போது அதில் வந்து ப்ரீ பில்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை ஆகி தான் வந்து வரும். இப்போ நம்ம வந்து இதை பற்றி வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இன்டெல் ப்ராசஸர் வந்து வாங்குறீங்கன்னா அந்த இன்டெல் ப்ராசஸர் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் கூலர் வந்து வரும். அந்த இன்டெல் ப்ராசஸர் கூட வர அந்த ஸ்டாக் கூலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ பில்டாக வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை ஆகியிருக்காது. அதனால வந்து நீங்கள் வந்து இன்டெல் ப்ராசஸர், இன்டெல் கூலர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணி தான் வந்து ஆகணும். அதுவே நம்ம வந்து ஏஎம்டி சைடு வந்து வந்தோம்னா ஏஎம்டிலேருந்து வர ஸ்டாக் கூலரில் வந்து நமக்கு வந்து ப்ரீ பில்டாகவே வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை வந்து ஆகியிருக்கும். அதனால வந்து நம்ம வந்து ஜஸ்ட் கூலர் வந்து செட் பண்ணும்போது அந்த கூலர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் வந்துருக்கும். அதை வந்து பிரிச்சிங்கன்னா அந்த கூலரில் வந்து ப்ரீ பில்டாக அப்ளை ஆகியிருக்க தெர்மல் பேஸ்ட் வந்து பார்க்க முடியும். நீங்கள் அப்படியே வந்து ப்ராசஸர் மேலே வந்து நீங்கள் வந்து ஃபிட் வந்து பண்ணிடலாம். எல்லா ஏஎம்டியோட ஸ்டாக் கூலர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை வந்து ஆகி வராது. ஒரு சில ஏஎம்டி ஸ்டாக் கூலரில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை ஆகி வந்து வரும். ஓகே, இப்போ வந்து தெர்மல் பேஸ்ட்டை வந்து எந்த ஷேப்பில் வந்து அப்ளை பண்ணலாம் இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராசஸரை வந்து மதர் போர்டில் வந்து ஃபிட் வந்து பண்ணிட்டோன்னே அந்த ப்ராசஸருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஷேப்
ஷேப்ல வந்து தர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து எஸ் ஷேப்ல வந்து தர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து டிக் ஷேப்பு, கொஸ்டின் மார்க், பாஸ் ஷேப்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து நிறைய ஷேப்ல வந்து தர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை வந்து பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஷேப்ல வேணாலும் வந்து தர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து எந்த ஷேப்ல வந்து தர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணாலும் அந்த தர்மல் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸருக்கு மேல வந்து ஈவென்ட்டா தான் வந்து அப்ளை வந்து ஆகும். அதனால வந்து நீங்க வந்து எந்த ஷேப்ல வேணாலும் வந்து தர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஆனா இங்க முக்கியமா வந்து பார்க்க வேண்டியது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து தர்மல் பேஸ்ட்டை வந்து ரொம்ப வந்து கம்மியாவும் வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது. அதே நேரம் வந்து ரொம்ப வந்து அதிகமாகவும் வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது. ஒரு மீடியமான லெவல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தர்மல் பேஸ்ட்டை வந்து அப்ளை வந்து பண்ணணும். நீங்க வந்து ரொம்ப வந்து கம்மியா வந்து தர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த தர்மல் பேஸ்டால வந்து ப்ராசஸர்ல ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் வந்து பண்ண முடியாது. அதே நேரம் வந்து நீங்க வந்து தர்மல் பேஸ்ட்டை வந்து ரொம்ப வந்து அதிகமா அப்ளை பண்ணாலும் அந்த தர்மல் பேஸ்ட் வந்து ப்ராசஸரை விட்டு உங்க மதர் போர்ட்ல எல்லாம் வந்து படும். அதனால வந்து என்னைக்குமே வந்து ஒரு மீடியமான லெவல்ல மட்டும் வந்து தர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை வந்து பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து தர்மல் பேஸ்ட் வந்து வாங்க போறீங்கன்னா நீங்க வந்து எந்த பிராண்ட்ல வந்து வாங்கலாம். இப்போ நம்ம வந்து அதை பத்தி வந்து பார்க்கலாம். லோக்கல்ல மேட் பண்ற தர்மல் பேஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் வந்து யூஸ் வந்து பண்றோம். அதுக்கப்புறமா வந்து ஷாப்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து லோக்கல்ல மேட் பண்ற தர்மல் பேஸ்ட் தான் வந்து யூஸ் வந்து பண்றாங்க. இந்த லோக்கல்ல மேட் பண்ற இந்த தர்மல் பேஸ்ட் வந்து யார் வந்து யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு லோயர் அண்ட் CPU தான் வந்து வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து இந்த லோக்கல் மேட் தர்மல் பேஸ்ட் வந்து யூஸ் வந்து பண்ணலாம். ஓகே, இதுக்கு அப்புறமா இருக்கிற பிராண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கூலர் மாஸ்டர். இந்த கூலர் மாஸ்டர்ல வர தர்மல் பேஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250ல இருந்து 1000 வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த கூலர் மாஸ்டர் தர்மல் பேஸ்ட் எல்லாமே வந்து நீங்க வந்து ஒரு மிட் ரேஞ்ச் இல்லைனா வந்து ஒரு ஹை ரேஞ்ச் CPU வந்து யூஸ் பண்றீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலர் மாஸ்டர் தர்மல் பேஸ்ட் வந்து யூஸ் வந்து பண்ணலாம். இதுக்கு அப்புறமாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நல்ல பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக் சில்வர். இந்த ஆர்டிக் சில்வர்ல வர இந்த தர்மல் பேஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைஸ் வைஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமா வந்து இருக்கும். இதோட ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 மேல தான் வந்து வரும். அதுக்கப்புறமா வந்து நாச்சுவா என்ற தர்மல் பேஸ்ட்டும் வந்து இருக்கு. இந்த பேர்லயே வந்து உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிராண்ட்ல இருந்து வர இந்த தர்மல் பேஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமா வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தர்மல் கிரிஸ்லின்ற இந்த பிராண்டும் வந்து நல்லா இருக்கும். ஆனா இந்த பிராண்ட்ல வர தர்மல் பேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அதிகமா வந்து இருக்கும். இதுல வந்து நம்மளால வாங்க முடிஞ்ச தர்மல் பேஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லோக்கல்ல மேட் பண்ணதும் அண்ட் கூலர் மாஸ்டர் இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து வாங்க முடிஞ்சது. இதுக்கு அப்புறமா சொன்ன அந்த பேலன்ஸ் 3 தர்மல் பேஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வைஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமா வந்து இருக்கும். அதே நேரம் வந்து அந்த தர்மல் பேஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து கிடைச்சிடாது. அதனால வந்து இந்த 3 பிராண்ட்ல இருந்து வர தர்மல் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் வந்து பண்ண மாட்டேன். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல வந்து மேட் பண்ணதும் ஆமா வந்து கூலர் மாஸ்டர் இந்த 2 தர்மல் பேஸ்ட் மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து நல்லா வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் ஒரு கொஸ்டினுக்கு வந்து வரலாம். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து தர்மல் பேஸ்ட்டை வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாற்றணும். நம்ம இப்போ வந்து இதை பற்றி வந்து பார்க்கலாம். நார்மலாக வந்து உங்கள் சிபியில் வந்து எப்போ வந்து தர்மல் த்ராட்டல் வந்து ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தர்மல் பேஸ்ட் வந்து மாற்றுற மாதிரி வந்திருக்கும். இந்த தர்மல் த்ராட்டல்னா வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்த அந்த தர்மல் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து காஞ்சி போய் அதுக்கான பவர் எல்லாமே வந்து போயிடுச்சுன்னா உங்கள் ப்ராசஸர்லேருந்து வர ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அப்சர்வ் வந்து பண்ண முடியாது. அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராசஸர் வந்து அதிகமாக வந்து ஹீட் ஆகி உங்கள் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் வந்து ஆகிடும். இதுதான் நம்ம வந்து தர்மல் த்ராட்டல் வந்து சொல்லுவோம். இது மாதிரி வந்து தர்மல் த்ராட்டல் வந்து ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து தர்மல் பேஸ்ட் வந்து மாற்ற வேண்டியதா வந்து இருக்கும். ஆனா வந்து நம்மளால வந்து எப்போ வந்து இந்த தர்மல் த்ராட்டல் வந்து ஆகும்னு சொல்லி நம்மளால வந்து சொல்ல முடியாது. அதனால வந்து என்னோட சஜஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து தர்மல் பேஸ்ட் வந்து மாத்துங்க. அதுதான் வந்து நல்லது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோல வந்து தர்மல் பேஸ்ட்னா வந்து என்ன, தர்மல் பேஸ்ட்ல வந்து மொத்தம் வந்து எத்தனை டைப்ஸ் வந்து இருக்கு, அந்த தர்மல் பேஸ்ட்டை வந்து எந்த ஷேப்ல வந்து நம்ம ப்ராசஸர்ல வந்து அப்ளை பண்ணது, அதுக்கப்புறமா வந்து தர்மல் பேஸ்ட்ல வந்து எதெல்லாம் வந்து நல்ல பிராண்டு, இதை பத்தி எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்த்தோம். நம்ம வந்து இன்னொரு வீடியோல வந்து தர்மல் பேஸ்ட்டை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணது, அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ண அந்த தர்மல் பேஸ்ட்டை வந்து எப்படி வந்து ப்ராப்பரா வந்து கெமிக்கலை யூஸ் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணது, இதை பத்தி எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேற என்ன வீடியோ போடலாம் சொல்லி மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து லீவ் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து கண்டிப்பா அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.